ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஒன் பீஸ் எபிசோட் 44 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து லூஃபி அர்லாங் பறிச்சு அடிச்சு நொறுக்கிட்டு நாமிட்ட போய் கேட்டுட்டு இருப்பான், நீ என் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு. நாமே வந்து அழுதுட்டு ஆமா நான் அவன் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஊர் மக்கள் இதை கேட்டுட்டு அர்லாங் பறக்கே அடிச்சு நொறுக்கிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க. இப்படியே போனால் நமக்கு நிம்மதியாக இருக்கும்ட்டு. இந்த ஊர் மட்டும் இல்லாமல் ஒரு 15 ஊர்கிட்ட வந்து அர்லாங் வந்து அவன் மட்டுக்கு வந்து அடிச்சு போட்டு வச்சிருப்பான். அவங்களும் இதெல்லாம் இந்த செய்தியெல்லாம் கேட்டுட்டு அவங்களும் ஹாப்பி ஆயிடுவாங்க. அர்லாங் தோத்துட்டான், நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரீ ஆயிட்டோம், பார்ட்டி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சைடு நொச்சுகோ காட்டுவாங்க. நொச்சுகோ வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பா. அப்ப அந்த சின்ன பையன் வந்து அர்லாங் பறக்கே அடிச்சு நொறுக்கிட்டாங்க பாத்தியா, யார் அடிச்சு நொறுக்கணும், அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான், அடிச்சு நொறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் ஒருத்தன் சாப்பிட்டுட்டு இருக்கான் பாரு, இந்த ஸ்டார்ட் போட்டுட்டு, அவன் தாண்டா அடிச்சு நொறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. பார்த்தா வந்து லூஃபி தட்டை முழுங்க முடியாம நின்றுட்டு இருப்பான். இதெல்லாம் அவன் பார்த்துட்டு அந்த குட்டி பையன், ஏய் இவனா வந்து அர்லாங்க தோக்கடிச்சான், பட் ஆனா இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சாஞ்சி எதையோ அப்படியே யோசிச்சுட்டு இருப்பான். பார்த்தா வந்து ஜோரோக்கு வந்து ஸ்டிச்சிங் போட்டுட்டு இருப்பாங்க. என்னன்னா மீகாக்கு அட்டாக் போட்டதை வந்து அர்லாங் கிழிச்சு விட்டுருப்பான்ல, அதை திருப்பி வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை காட்டும் போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு எசப்பு ஜாடையும் வந்து கட்டுப்பட்டு வச்சிருப்பாங்க. அவங்களாம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த டாக்டர் அப்படியே வந்து அவங்க தையல் போட்டுட்டே கேட்டுட்டு இருப்பாரு, உங்க ஊர்ல யாரும் டாக்டர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல யாருமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னா லூஃபி வந்து ஆமா இது நல்லா தானே இருக்கு, நம்ம பேசாம ஒரு மெஷினை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு டாக்டரை கண்டுபிடிச்சிடணும், நம்ம குரூக்கு வந்து ஒரு டாக்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஜோரோ உடனே சொல்லுவான், டேய் ஃபர்ஸ்ட் டாக்டரை கண்டுபிடிக்கணும்டா, அதுக்கப்புறம் தானே மெஜிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இல்ல ஃபர்ஸ்ட் மெஜிஷியன் அதுக்கப்புறம் தான் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாத்தையும் அந்த டாக்டர் கேட்டு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மெஜிஷியனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் சீன் வந்து நாமி கிட்ட தான் போகுது. நாமி உட்காந்து அம்மாவோட கல்லறைக்கு முன்னாடி உட்காந்து அழுதுட்டு இருப்பா. இது எல்லாத்தையும் வந்து மேயர்னு வச்சுக்கோன்னு பார்த்துட்டு என்ன நம்பி பண்ற அப்படின்னு கேட்பாங்க. இல்ல நான் வந்து பர்மிஷன் கேட்டுட்டு இருந்தேன், நான் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டேன், பைலட் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இது எல்லாத்தையும் கேட்டு இங்க 2 பேரும் ஷாக் ஆயிடுவாங்க. என்ன சொல்ற, நீ பண்ண விஷயத்துக்கு வந்து யாருமே வந்து உன்னை பைலட் ஆகலாம் விட மாட்டாங்க, அதுவும் உங்க அம்மா வந்து பைலட் ஆகலாம் விட மாட்டா, அவ வந்து உனக்கு பிடிச்சதான் பண்ண சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இது எல்லாத்தையும் வச்சு கேட்டுட்டு நீங்க வேலையை பாருங்க, அவளுக்கு பிடிச்சதை அவ பண்ணட்டும், அதுதான் வந்து அம்மாவும் ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. சரி ஓகே, அவளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதே பண்ணட்டும், அவன் முடிவு எடுத்துட்டா தானே, அப்ப அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இந்த சரி நாமே வந்து சரி ஓகே நம்மளும் வந்து பைலட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு இருப்பாங்க. அப்படியே மக்களை கட்டாங்க, மக்கள் பார்ட்டி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது என்ன, ஆடுறது என்ன, பாடுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சாஞ்சி வந்து ஜோரோட்ட போய் கேட்டுட்டு இருப்பான், எப்படி இருக்கு காயெல்லாம் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பானா. நல்லாதான் இருக்கு, கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணி அப்படியே தூங்கணும்னா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இந்த சைடு பொண்ணுங்கள்லாம் பார்த்துட்டு சாஞ்சி அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருவான். நீ வேணா இதை பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே லூஃபி வந்துடுவான். லூஃபி வந்துட்டு டேய் இங்க ஏதோ சிக்கன் இருக்கு நாங்க எங்கடா அது நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே அப்படின்னு கேட்டுட்டு இருப்பானா. சாஞ்சி ஜோரம் வந்து டேய் என்னடா 3 நாளா சாப்பிட்டுட்டு இருக்கடா, இப்படியே சாப்பிட்டு இருந்தா என்னடா கதை அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி போறேன்ட்டு போயிருவான். இந்த சைடு சாஞ்சியும் வந்து சரி ஓகே எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போய் பொண்ணுங்க கூட டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் பார்த்துட்டு ஜோரோக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆயிரும். அப்படியே உசோப்பை கட்டுவாங்க. உசோப்பு மேலே ஏறி நின்றுட்டு நான் தாண்டா அர்லாங்கே வந்து தோக்கடிச்சேன், ஃபிஷ் பேர் எல்லாத்தையும் நான் தாண்டா தோக்கடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட போறான் அப்படின்னு அவன் ஒரு சைடு கத்திட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் வச்சுக்கோ பார்த்துட்டு இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க, பட் ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் பேசிட்டு இருப்பாங்கன்னா. ஆமா அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்லிட்டு இதுக்கப்புறமேட்டு நம்ம வில்லேஜ் எப்படி டெவலப் பண்றது அப்படின்னு மட்டும் தான் பார்க்கணும், இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்க கூடாது, நம்மளுக்கு வந்து நிறைய வேலையெல்லாம் இருக்கு, இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வில்லேஜே வந்து ஃபர்ஸ்ட்ல டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பானா. உடனே வந்து வச்சுக்கோ டேய் பொடி பையில நீ சின்ன பையலா இருக்க, பட் ஆனா இப்பெல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே கோவப்பட ஆரம்பிச்சிருவான். யாரை பார்த்து பொடி பையன்னு சொல்றீங்க, நானா வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அப்பா சாவடிச்சிட்டான், அவனை நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பான்னு வச்சுக்கோ. அப்புறம் அப்படியே நாமே தான் கட்டுவாங்க. அவளுக்கு கையில வந்து கத்தி வச்சு குத்திருப்பார்ல அல்லாங்களோட டாட்டாவில், அந்த டாட்டாக்கு வந்து ஸ்டிச்சிங் போட்டு அது காயத்தெல்லாம் சரி பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே வந்து அந்த டாக்டர் சொல்லுவாரு இந்த காயம் வந்து அப்படியே தான் இருக்கும் இந்த தழும்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நொச்சுக்கு கூட பேசினதுலாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. நான் வந்து இந்த டாட்டா போடல அப்படின்னா அர்லாங் பைரஸ்ன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்பா. அதுக்காக வந்து நொச்சுக்கவும் வந்து ஒரு டாட்டா போட்டு நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கோம், நம்ம 2 பேரும் டாட்டா போட்டிருக்கோம் பாத்தியா அப்படின்னு சொன்ன எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. இதுக்கு மேல வந்து நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது, நம்ம 2 பேரும் ஒண்ணு அப்படின்னு சொன்ன எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு டாக்டர் எனக்கு வந்து ஒரு விஷயத்த பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாளா. சரி ஓகே என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே ஊர் மக்கள்லாம் என்ஜாய் பண்றதெல்லாம் காட்டிட்டு இருப்பாங்க. அதுலயே வந்து மேயர் போயிட்டு பில்லியாங்க்கு போயிட்டு ட்ரிங்க்ஸ் வந்து மேலே ஊற்றி விடுவா. உன் பொண்ணு வந்து ரொம்ப வளர்ந்துட்டா, இதுக்கு மேலே வந்து அவள் மெச்சூர் ஆயிட்டா, அவள் வந்து அவளையே பார்த்துப்பா, ஸோ அதனால நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வந்து அவங்க பண்ணுவாங்க, நீ
நீ வந்து மெரேனாடா, ஆனா இப்போ உன் பொண்ணு வந்து பைலட் ஆக போறாளாம். பட் அவ ஒரு முடிவு எடுத்துட்டா, அவ மாத்த முடியாது. ஸோ அதனால வந்து அவ கூட வந்து நீ வந்து பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் லூஃபி அங்க வந்துருவான். லூஃபி அங்க வந்தோடனே இதை அவர் பார்த்துட்டு, டேய் நீ இங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரா. இங்க ஒரு சிக்கன் இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன், அதை எங்க எங்கன்னு சொல்லி தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே அவன் சொல்லுவான், டேய் இங்க என்னடா செத்துருக்காங்களா அப்படின்னு கேட்பானா லூஃபி. ஆமா ஒருத்தவங்க செத்துருக்காங்க அப்படின்னோடனே இவன் வந்து நாமியோட கதை தெரியாமலே அவங்க செத்ததுக்கு சாரி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இது பண்ணிட்டு இருப்பான். டேய் ஃபர்ஸ்ட் சிட்டிக்கு போடான்னு சொல்லிட்டு மேயர் ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சிருவாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு லூஃபி அங்கேருந்து கிளம்பிடுவான். இது எல்லாத்தையும் வந்து தனியா வந்து பேசிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் போறவனை திருப்பி கூப்பிட்டு லூஃபிட்ட சொல்லுவாரு, நாமி மட்டும் வந்து இது வரைக்கும் சிரிச்சதே கிடையாது, இப்பதான் சிரிக்க ஆரம்பிச்சிருக்கா. அவ மட்டும் அழுதான்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், உன்னை கொன்றும் நானே வந்து எங்க இருந்தாலும் சரி. அவளை வந்து எப்போதுமே நீ ப்ரொடெக்ட் பண்ணணும், எப்போதுமே அவளை ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இந்த சைடு வந்து எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. உசோப் தான் கடைசியா இருந்து கத்திக்கிட்டே இருப்பான், நான் தாண்டா எல்லாத்தையும் தோக்கடிச்சேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு நாமியை தான் காட்டுறாங்க. நாமி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு நம்மளுக்காக வந்து ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களுக்காக அந்த 100 மில்லியன் பெரிஸ் வந்து வச்சுட்டு போயிடுவா. அப்போ வந்து அவங்க அம்மாவோட ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு, நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். ஸோ அதனால வந்து என்னை எதுலேயும் வந்து குறைச்சி எடை போடாதீங்க. நான் சொன்ன மாதிரியே வந்து ஃபுல் வேர்ல்டு மேப்பே வரைவேன், அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் வரைவேன். எனக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கல்ல, அதுக்காக ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபீல் பண்ணி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு என்னோட ட்ரீம் என்ன அப்படின்னு அவங்க அம்மா கேட்டது, நான் வந்து ஒரு நேவிகேட்டர் ஆவேன் ஃபுல்லா அப்படின்னு சொன்னது எல்லாமே, நான் வரைஞ்சதுல இந்த மேப் மட்டும்தாம்மா இருக்கு, இதுக்கு மேல நான் நிறைய வரைவேன் அப்படின்னு சொன்ன எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. பார்த்தா பின்னாடி அவங்க அம்மா உட்காந்துருக்க மாதிரியே இருக்கும். நாமே கண்ணுக்கும் தெரியும், என்னம்மா நான் வந்து பைலட் ஆவேன்னு சொன்னா நீங்க ஞாபகம் விட மாட்டீங்க தானே, பட் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போக போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. இதுக்கு மேல வந்து நான் நிறைய டிராயிங் வரைவேன், அதெல்லாம் வந்து நான் ஆசைப்பட்டு வரைவேன் அப்படின்னு சொன்ன எல்லாத்தையும் வந்து இவ கேட்டுட்டு இருப்பா. பட் அவளுக்கு மட்டும் தான் அது தெரியும். இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, சரி ஓகேம்மா நான் இங்கேருந்து கிளம்புனா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வெளியில போலாமா வேணாமா சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. உங்களோட இஷ்டம் என்னம்மா அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட கேட்டுட்டு இருப்பா. அந்த டைம் வந்து அங்கேருந்து அவங்க அம்மா வந்து மறைஞ்சிருவாங்க. மறைஞ்சு நாளைக்கு பின்னாடி வந்து நின்றுட்டு இருப்பாங்க. பின்னாடி வந்து நின்னுட்டு நாமே அப்படியே வந்து தள்ளி விடுவாங்க. நீ போ நீ போ, நீ சேஃபா இரு அப்படின்னு சொன்ன சொன்ன மாதிரியே இருக்கும், அவங்க அம்மாவே சொன்ன மாதிரியே இருக்கும். உடனே சிரிச்சுக்கிட்டு, சரி ஓகேம்மா நான் கண்டிப்பா சேஃபா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி நம்ம குரூ இருக்காங்கல்ல, சாஞ்சி ஜோரோ உசோப்பு லோஃபி எல்லாரும் வந்து கப்பல்ல ஏறிட்டு இருப்பாங்க. இந்த சாப்பாடுலாம் போதுமா அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருப்பாங்க. எல்லாமே போதும், ஆனா வந்து ஒரு ஆளை காணமே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்களா. கீழே சின்ன விஷயப்பும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. நாங்க வந்து இதுக்கப்புறம் பவுண்டரி என்ற தான் இருக்க போறோம், நாங்க உங்க கூட வர போறது இல்ல, நீங்க உங்க லைஃப் வந்து என்ஜாய் பண்ணுங்க, நீங்க உங்க ட்ரிப் வந்து என்ஜாய் பண்ணுங்க சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே நீங்க போயிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து சாஞ்சி கத்த ஆரம்பிச்சிடும், டேய் நாமியை கரண்டா, நாமி வந்தாதான்டா இல்ல நான் வருவேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா. நாமியோட ட்ரீம் எல்லாமே முடிஞ்சு போச்சு, நாமி இதுக்கப்புறம் எதுக்கடா வரப்போறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அப்போ ஜோரோ சொல்லுவான், நாமி வரலன்னு என்ன நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. சாஞ்சி கத்த ஆரம்பிச்சிருவான், டேய் நாமி வரலன்னா நானும் வரலடா, நான் அவளுக்காக தானே உங்க குரூலே ஜாயின் பண்ணேன், நீங்க என்னன்னா அவளை கூப்பிடவே மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த சைடு வச்சுக்கோ வந்து எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பான். நாமி வந்து அந்த 100 மில்லியன் பெரிஸ் இருக்குல்ல, அதை வந்து இங்கேயே வச்சுட்டு போறாளாமா, சிட்டியை நம்ம டெவலப் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லி எல்லா சொன்னதையும் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பா. என்னது 100 மில்லியன் பெரிஸையும் வச்சுட்டு போறாளா, அவளுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு கொடுத்தே ஆகணுமே, எதுவுமே கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி நாமி வந்துருவா. நாமி வந்துட்டு எதுவுமே பேசாம ஒரு மாதிரி அமைதியாவே நின்றுட்டு இருப்பாளா. அப்ப லூஃபி வந்து பார்த்துட்டு நாமி கிளம்பலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். உடனே வந்து ஓகே கிளம்பலாம், அதுக்கு முன்னாடி வந்து நீங்க முன்னாடி இங்க இருந்து போங்க, கப்பல்ல அந்த ஹேங்கர் எடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்ப வந்து எல்லாரும் கேட்பாங்க, நீ என்ன குட் பை சொல்லாம போறியா நாமி, எங்களெல்லாம் வந்து பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அவ பார்த்தா வந்து வேகமா ஓடிடுவா, கண்ணை மூடிட்டு அனல் வேகத்துல. பார்த்தா எல்லாருக்கும் இடையில பூந்து பூந்து வந்துட்டு இருப்பா. மேயர் மட்டும் கரெக்டா இதை கண்டுபிடிச்சிருவாரு, டேய் பார்த்து இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா இவ வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து பூந்து பூந்து கையை விட்டு எதையும் எடுத்துட்டு வர மாதிரியே இருக்கும். இந்த சைடு வச்சுக்கோலாம் வந்து இவ என்ன இந்த வேகத்துல வந்துட்டு இருக்கா, இங்க எப்படி போவா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பா. பார்த்தா ஒரு ஜம்ப், லாங் ஜம்ப் எடுத்து கப்பலுக்கு போயிடுவா. கப்பலுக்கு போயிட்டு அவ சட்டையை தூக்குவா, வெறும் பர்சா விடுவோம். ஊர் மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு கடுப்பாயிருவாங்க, அப்படியே கத்த ஆரம்பிச்சிருவாங்க, நாமி திருடிட்டியா, இதையும் நீ விட்டு வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுல வந்து சரி ஓகே எனக்காக நீ அவ்வளவு இது கொடுத்துருக்க, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சாஞ்சி உசோப்பு மட்டும்தான் நீ திருந்தவே மாட்டில அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து லூஃபியை பார்த்தா அந்த சொல்லிட்டு இருப்பாரு, நான் சொன்ன எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க, நாமே பத்திரமா பாத்துக்க அப்படின்னு சொல்லுவாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபியும் வந்து தலையில சொரிஞ்சுட்டே போவான். இந்த சைடு நொஜுகோலாம் வந்து நாமியா வந்து அவளோட லைஃப் வந்து ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப அந்த டாக்டர் சொல்லுவாரு, இதுதான் நாமி புதுசா போட்டுக்க டேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டேட்டோட சிம்பிள் வந்து என்னன்னு தெரியுது அவனுக்கு,
இதுதான் வந்து உன் தலையில ஒண்ணு இருக்கும்ல திங்ஸ் அதுதான். அதெல்லாம் வந்து ஆரஞ்சு இருக்கு. அவங்க அம்மாவையும் உன்னையும் சேர்த்து வச்சுதான் அவ டாட்டா போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இதெல்லாத்தையும் கேட்டு அவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏன்னா நாமிக்காக தான் வந்து அந்த இதையே போட்டிருப்பான். சின்ன வயசுல வந்து அவங்க அம்மா நாமியை கையில வச்சிருக்கும் போது இவர் போய் நின்று பேசிட்டு இருப்பாரு. அந்த டைம் வந்து இந்த குழந்தை பார்த்து பயந்துகிட்டே இருக்கும். சரி ஓகே ஒரு நிமிஷம் இரு, நான் போய் ஒரு வேலை ஒன்று பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அந்த ஃபின்வீல்ல வந்து தலையில வச்சிருப்பாரு. இதை பார்த்துட்டு வந்து நாமி சிரிக்க ஆரம்பிச்சிருவா. நாமி சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சரி ஓகே காமெடியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூடயே வச்சுப்பாங்க. இதை தான் காட்டிட்டு இருப்பாங்க இந்த சீன்ல. இதோட அந்த ஃபின்வீல் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த எபிசோட்